8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily. திமுக ஐடி விங் மாதிரி எஸ்பி வருண்குமார் வந்து செயல்படுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சீமான் வைப்பது எப்படி சரியா இருக்கும்? இல்ல அப்படிதான் செயல்படுறாரு. அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு கட்சியை, அரசியலை விமர்சிக்கிற தகுதி எங்க இருந்து வரும் சொல்லுங்க? நீங்க அரசனுடைய அதிகாரியா இல்ல, அவருக்கு எந்த இடத்துல தகுதி வரும்னா தங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசும்போது தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கையாளுறாரு. வருண்குமாரும் தமிழன் தானே, நீங்க வந்து வருண்குமார் தானே, நம்மளும் தமிழன் அவரும் தமிழன், அப்ப எல்லாம் விட்டு கொடுத்து எல்லாம் சமரசமாயி ஒரே குடும்பத்தின் கீழே வந்துடலாம்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா மொத்த நாம் தமிழர் கட்சி ஏதோ வருண்குமார் அவர்களை நோக்கி அரசியல் பண்றதுக்காகவே பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுது. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, திரள் நிதியிலேயோ அல்லது பிச்சை எடுத்தோ வந்த பதவி அல்ல, நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சு இந்த பதவிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகவலை வந்து இது வந்துட்டு ஒரு அரசு அதிகாரி செய்யக்கூடிய வேலையான்னு நான் கேட்கிறேன். திரள் நிதி வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? சட்டபூர்வமான அது தப்பாது. நாங்க கொள்ளையடிக்கல இல்ல, நாட்டை சுரண்டி நாங்க திங்கல இல்ல, சுரண்டி திங்கிறவனெல்லாம் விட்டுற அவனுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறீங்க. மலையை முழுங்கி மலையெல்லாம் உடச்சி எடுத்து இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறான், அவனை பார்த்தா சல்யூட் அடிப்பீங்க. ஒரு காவல்துறை அதிகாரி இருந்து கொண்டு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன், இன்று நாய்களின் தினம் குறைக்கட்டும், இப்படி எல்லாம் போடுறதுக்கு உண்டான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறான்? அப்ப சீமானவர்கள் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு கேட்டதுக்கு சீமானவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறா, அது நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். இப்போ சீமான் ஏன் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறார்? தொடர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னா என்ன அர்த்தம்? காளியம்மாள் கட்சியில தான் இருக்காங்களா, இல்ல கட்சியில இருந்தாலும் வந்து செயல்பட முடியாத ஒரு இடத்துல இருக்காங்களா, இல்ல முன்ன இருந்த வீரியம் இல்லாம இருக்கே காளியம்மாள் இப்ப எங்க போயிட்டாங்க? இங்க சென்னைக்கு வர முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. சென்னை கூட இந்த அண்ணன் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரா? வந்தா நீ பேட்டி கொடுப்ப, இந்த மாதிரி 4 கேள்வி கேட்பாங்க, நீ ஏதோ ஒன்று சொல்லி விடுவ, திரும்ப எனக்கு ஒரு டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் ஆகும், அவங்க வர அதிருப்தி ஏற்பட்டு ஒருவேளை விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வருண்குமாருக்கும் சீமானுக்கும் எப்போதான் அந்த பிரச்சனை முடியும்? சீமான் அண்ணனுக்கும் வருண்குமாருக்கும் என்னங்க பிரச்சனை? அவருக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவர் நினைச்சுக்கிறாரு தன்னை வந்துட்டு நான் இப்போ ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சு கொண்டு அவர் வந்துட்டு குதிச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதானே தவிர அண்ணனுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, இப்போ நாம் தமிழர் தம்பிகள் வந்து அதிகமாக பொதுவெளியிலையும் சரி சமூக வலைதளங்கள்லையும் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு வந்து நியாயம் இருப்பது மாதிரியும் சில நேரங்களில் தெரியுது. ஏன்னா இன்னுமே வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க, அந்த கட்சியினுடைய கொடி இருக்கு அல்லது சீமானுடைய கொடி இருக்கு அப்படிங்கும்போது அப்போ இதெல்லாம் நீங்க தவிர்த்துருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சீமான் சொல்லிட்டாருன்னா பிரச்சனை வந்து முடிஞ்சிடும்ல. இல்லை, நீங்க நியாயத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எடுத்து பார்ப்போம். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஐயா சாட்டை துரைமுருகன் அவருக்கு பாடின ஒரு பாட்டுக்கு கைது நடக்குது. இதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது. வருண்குமார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது என்ன வன்மம் இருக்க போகுது? ஏன் சம்பந்தம் இல்லாம விக்கிரவாண்டியில நடந்த ஒரு பிரச்சனை அங்க ஒருவர் பேசுறாரு, அவர் தவறாக பேசியதாவே நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப யாரு வந்துட்டு கைது நடவடிக்கணும்? விக்கிரவாண்டியை சார்ந்த காவல்துறையினர் வந்து கைது பண்ணிருக்கணும். திருச்சியை சார்ந்த இவர் வந்துட்டு கைது பண்றதுக்கு உண்டான முகாந்திரம் எங்க இருந்து வருது? அப்போ ஒரு முகாந்திரத்தை கிளப்புறாங்க. என்ன, நான் இதை வந்துட்டு யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் சைபர் கிரைம் மூலமா திருச்சியில கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லி திருச்சியில வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ணி இவங்க வந்துட்டு கைது பண்றாங்க. கைது பண்ணவங்க சட்டப்படி நடந்து கொள்ளணும்னாக்க உடைமைகளை வந்துட்டு கூட வந்தவங்கள்ட்ட கொடுக்கலாம், இல்லை உடைமைகளை நீங்கள் கைது பண்ணுறதுக்கு பறிமுதல் பண்ணுறீங்களா, அதை பறிமுதல் பண்ணணும். இந்த வழக்கோடு தொடர்புடையது என்ன? இவர் வந்துட்டு மேடையில் பேசினாருங்கிறது தான் வழக்கு. அப்போ மேடையில் பேசுனதுக்கு உண்டான காணொலிகள் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அவரோட செல்ஃபோனை பறிமுதல் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? இது 2வது கேள்வி. அப்படி பறிமுதல் பண்ணதை நீங்கள் பெகாசஸ் மாதிரி இதில் இதெல்லாம் எல்லாமே எடுத்து பேசுனது, எல்லாரும் தனி மனித சுதந்திரங்கிறது ஒன்று இருக்கணும், ஒட்டு கேட்கவே கூடாது அப்படின்னாங்க. ஒட்டு கேட்கவே கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது இவர் ஒட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த எல்லா பதிவுகளையும் எடுத்து திமுக ஐடி விங் மூலமாக கொடுத்து அதை வந்துட்டு வெளியிட வைக்கிறார். இதை வெளியிட வைக்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகுது. அப்போது நாம் தமிழரை கரம் வைத்து அதை வந்துட்டு சீப்பான முறையில் இவங்க வந்துட்டு கையாளணுங்கிறதுக்காக வருண்குமாரை ஏவி விட்டு அவர் மூலமாக இவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனையே. அப்போ பிரச்சனையை ஆரம்பிக்கிறது சட்டப்பூர்வமாக நடந்து கொள்ளாதது, சட்டத்தை மீறி செயல்படுறது எல்லாமே வருண்குமார் தான். இதை நீங்கள் எல்லாமே வச்சுட்டு நியாயப்படி நீங்கள் அவங்கள வந்துட்டு ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, நாம் தமிழர் கட்சியினர் ஏன் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டால் இதுதான் தவறாக அவர் நடந்து கொள்றாரு, அதனால எதிர்க்கு. இல்லை, அதான் இப்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய பல்வேறு தம்பிகள் வந்து என்னன்னா கடுமையாக குடும்பத்தை சாடுறாங்க,
அதனால நான் வந்து சோஷியல் மீடியா விட்டு வெளியே போறேன், எக்ஸ் தளத்தை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றது படி வந்து பார்த்தா வருண்குமார் தான் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ற மாதிரி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அது கண்டிப்பாங்க. உண்மையா இல்லன்னு பொய்யா அப்படிங்கிறது நம்ம நீதிமன்றத்துல இது வழக்கா தொடரும் போது உண்மை வழக்கு என்ன தொடரட்டும். அப்படிங்கிறது தான் வந்து தாராளமா. தெரிய வரும். ஆனா அதுக்கு முன்பாகவே திமுக ஐடிவிங் மாதிரி எஸ்பி வருண்குமார் வந்து செயல்படுறாரு அப்படிதான் அப்படின்னு ஒரு செயல்படுறாரு. குற்றச்சாட்டு சீமான் அப்படிதான் வைப்பது செயல்படுறாரு. எப்படி சரியா இருக்கும்? இல்ல அப்படிதான் செயல்படுறாரு. நான் இப்ப சொன்னேன்ல, நீங்க எந்த மாவட்டத்தில் பேசினாரோ அந்த மாவட்ட காவல்துறையில வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். இவர் ஏன் ஓடி போய் வழக்கு பதிவு பண்றாரு? இவருக்கு என்ன எங்க இருந்து தேவை வருது? அப்போ இவர் வந்துட்டு ஒரு ஆள் தூண்டி விடப்படுகிறாருன்னா யார் தூண்டி விடுவாங்க? நீ திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும் யார் பண்றாங்கன்னு சொல்லி. இப்ப நாம் தமிழர் கட்சி கேட்கக்கூடிய கேள்விகள் எதற்கும் பதில் அளிப்பதற்கு திமுகவுல தைரியம் இல்லை. அமைச்சர் அவர்கள் யாராவது வந்து பதில் அளிக்கிறாங்களா? இல்ல முதலமைச்சர் யாராவது அண்ணன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இருக்காங்க? இவர்கள் ஒரு வாதத்தை வாதமாக வெல்ல முடியாது, கருத்தியல் ரீதியாக அவர்களால் வெல்ல முடியாதுங்கும் போது இது போன்ற சின்ன சின்ன சில்லற வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனுடைய தொடக்கம் தான் இது. இப்ப இவங்க செய்யறாங்க. நீங்க சட்டப்படி இதை அணுகலாமே, சட்டப்படி எங்களை எவ்வளவு தூரம் கொச்சையாக பேசக்கூடிய நபர்கள் இத்தனை பேர் இருக்காங்களே, ஏன் இது வரைக்கும் எந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கல? இவ்வளவு தூரம் நாங்க புகார் அளிச்சிருக்கிறோம். அண்ணனை பற்றியோ இல்ல எங்கள் கட்சியை சார்ந்தவர்களை பற்றியோ பெண்களை பற்றியோ எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப சட்டம் எல்லா பக்கமும் பயன் இல்ல. சரி, சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறீங்க, உங்கள் மீது ஒருவர் பேசியிருக்கிறார், தவறுங்க. யார் ஒருவர் தனிநபர் தாக்குதல் செய்தாலும் தவறு. அப்படி ஒருத்தன் தாக்குதல் செஞ்சிருக்கான்னு வைங்க, சட்டப்பூர்வமா தான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். கைது பண்ணி 2 பேரை கண்ணை கட்டி ராத்திரி முழுக்க காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறதுனாக்க என்ன விதமான ஒரு அணுகுமுறை அது? அது சட்டப்பூர்வமானது அது? அப்ப நீங்க சட்டத்தை மதிக்க மாட்டீங்க, நீங்க வந்துட்டு தனி மனித சுதந்திரத்தை மதிக்க மாட்டீங்க, நீங்க வந்துட்டு மனித உரிமைகளை மதிக்க மாட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதுதான் பாடமா வரும். அப்ப அதுல இருந்து நீங்க பயந்து ஓடுவீங்க. இப்ப நான் எக்ஸ் தளத்தை விட்டு நான் வெளில போறேன்னு நீங்க போறீங்கன்னா போங்க, அது உங்களோட விஷயம். ஒரு காவல்துறை அதிகாரிக்கு, நீங்க அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு கட்சியை, அரசியலை விமர்சிக்கிற தகுதி எங்க இருந்து வருது சொல்லுங்க? நீங்க அரசனுடைய அதிகாரியா இல்ல, இருக்கீங்க. அவருக்கு எந்த இடத்துல தகுதி வரும்னா தங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசும்போது தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க அவர் விமர்சிங்க. கையாளுறாரு. அதுதான் யார் இல்ல, இப்ப உங்களை நான் என்ன கேக்குறேன், ஆ. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் எதுக்காக நீங்க வந்து போராடுறீங்க? தமிழன் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுமே அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. தமிழன் வந்து ஆட்சிக்கு வரணும், தமிழன் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. வருண்குமாரும் தமிழன் தானே? அப்ப அவங்களுக்கு நீங்க வந்து ஒத்துழைச்சு நீங்க வந்து வருண்குமார் தானே, நம்மளும் தமிழன் அவரும் தமிழன், அப்ப எல்லாம் விட்டு கொடுத்து எல்லாம் சமரசமாயி நாங்க- ஒரே குடும்பத்தின் கீழே நீங்க- வந்துடலாம்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, மொத்த நாம் தமிழர் கட்சி ஏதோ வருண்குமார் அவர்களை நோக்கி அரசியல் பண்றதுக்காகவே பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுறீங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அவர் என்ன இன்னைக்கு இருப்பாரு, நாளைக்கு போயிருவாரு. நாளைக்கு அவர் அதிகாரியா இல்லைன்னாக்கா அவர் யாருன்னு கூட தெரியாது. நாங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம், மக்களுக்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கோம். எத்தனை ஆண்டுகளாக இங்க வந்து மக்கள் களத்துல நின்று நாங்க போராடிட்டு இருக்கோம். அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரை நீங்க விட்டு தள்ளுங்க. என்ன இப்ப நான் பயந்து ஓடுறேன்னா அவர் ஓடுறாரு, ஓடி போட்டும், அதை பத்தி பிரச்சனையே இல்லை. இல்ல, அவர் பயந்து போறேன்னு சொல்லார். எனக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுது, தொடர்ந்து வந்து விமர்சிச்சுட்டு வராங்க எடுத்துக்கொள்ளட்டும். அப்படிங்கிற ட்விட்டர்ல கருத்தை உட்கார்ந்து தெரிவிக்கிறார். கொண்டு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றதை கேளு. திரள் நிதியிலேயோ அல்லது பிச்சை எடுத்தோ வந்த பதவி அல்ல, நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சு இந்த பதவிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தகவலை வந்து இது வந்துட்டு ஒரு அரசு அதிகாரி செய்யக்கூடிய வேலையான்னு நான் கேட்கிறேன். திரள் நிதி வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? சட்டபூர்வமான அது தப்பாது? பிச்சை எடுக்கிறது தப்பா? இங்க நாங்க உண்மையா சொல்றோம், நாங்க திரள் நிதி மூலமாக தான் நாங்க திரட்டுறோம், இல்லைன்னு சொல்லல. அதுல தவறு இருக்கா? நாங்க கொள்ளையடிக்கல இல்ல, நாட்டை சுரண்டி நாங்க திங்கல இல்ல. சுரண்டி திங்கிறவன எல்லாம் விட்டுற அவனுக்கு வந்து சல்யூட் அடிக்கிறீங்க. மலையை முழுங்கி மலையெல்லாம் உடச்சி எடுத்து இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போறான், அவனை பார்த்தா சல்யூட் அடிப்பீங்க இல்ல? நாங்க திரள் நிதியை திரட்டி நாங்க மக்களுக்காக போராட்டம் பண்ணி நாங்க ஒரு பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்காம இங்க கட்சி நடத்தி இவ்வளவு லட்சம் ஓட்டுகளை வாங்கி நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து இது என்ன விமர்சனம்? அது அப்போ கோபம் வருமா வராதா? கோபம் வரதான் செய்யும். நாங்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள். தவறாக ஒருவர் உங்கள் குடும்பத்தை பத்தி யார் பேசுறதுனாலும் தவறு, அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை நீங்க எடுங்க, யாரும் வந்துட்டு தடுக்க போறது இல்லை. அதே நேரத்தில் சட்டப்பூர்வமாக நீங்க நடந்து கொள்ளுங்கிறோம். ஒரு காவல்துறை அதிகாரி இருந்து கொண்டு கமெண்ட் பாக்ஸ் ஓபன், இன்று நாய்களின் தினம் குறைக்கட்டும், இப்படி எல்லாம் போடுறதுக்கு உண்டான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறா? அப்ப நீங்க வந்துட்டு ஒருத்தனை அசிங்கப்படுத்தி ஒருத்தனை வந்துட்டு கொச்சைப்படுத்தி பேசும்போது உங்களுக்கு வலிக்கல இல்ல? அதான் அவருமே சில வார்த்தைகளை வந்து தவிர்க்கலாம் பொது வெளியில அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றீங்க. ஒரு அரசு அதிகாரியா உரிமையே இல்லைங்க, சட்டப்பூர்வமா தவறு. ஓகே ரைட். இப்போ இது வந்து கடைசியா இப்ப என்ன ஆகுதுன்னா தனிநபர் தாக்குதல் மாதிரி வந்து நிக்குது. நேத்துமே சீமான் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு, இப்போ வருண்குமார் அவர்கள் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று போட்டிருக்காரு. அப்ப சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரா அப்படின்னு கேட்டதுக்கு சீமான் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அது நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். இப்போ சீமான் ஏன் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறார்? தொடர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னா என்ன அர்த்தம்?
இப்ப என்ன பண்ணிட்டாங்க? சீமான் அண்ணா வந்துட்டு அவர போய் நீங்க குடும்பத்தை எல்லாம் திட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரா? யாரு வந்து நீங்க தூண்டி விடுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல வழக்கு தொடுக்குறீங்க. எதன் அடிப்படையில தொடுக்குறீங்க? அவர் தூண்டி விட்டத போய் பார்த்தீங்களா நீங்க? ஆதாரம் இருக்கா? இல்ல 22 பேர் மேல வழக்கு. வருண்குமார் அவர்களை நாம் தமிழர் கட்சி வந்துட்டு எதிர்க்குதுன்னு. நாம் தமிழர் கட்சிக்கு வேற வேலை இல்லையா? நாங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து குறுக்க மறுக்க இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு 22 பேர் மேல வழக்க தொடுத்து வருண்குமாரை தவறாக பேசிவிட்டார். வருண்குமார பேசுறதா எங்களுக்கு வேலையா? மக்கள் பிரச்சனை அவ்வளவு தூரம் இருக்குங்க. நாங்க அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அவரை விட்டு தள்ளுங்க, அவர் போயிட்டு போறாரு. அந்த ஆடியோ டேப்பை பத்தி நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க. அந்த ஆடியோ டேப் எப்போ வெளிய வந்துச்சோ அப்பையிலிருந்தே காளியம்மாள ஆள காணோம். அல்லது பொதுவெளிகள்ல அல்லது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடிய மாட்டேங்குது. காளியம்மாள் கட்சியில தான் இருக்காங்களா? இல்ல கட்சியில இருந்தாலும் வந்து செயல்பட முடியாத ஒரு இடத்துல இருக்காங்களா? இல்ல முன்ன இருந்த வீரியம் இல்லாம இருக்கே காளியம்மாள் இப்ப எங்க போயிட்டாங்க? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களும் கூட்டங்கள்ல, மேடைகள்ல பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. உள்ளரங்குகள்ல பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்காங்க. இங்க சென்னைக்கு வர முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. சென்னை கூட இந்த இல்ல அண்ணன் வர வேண்டாம்னு எதுவும் சொல்லிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வந்தா நீ இல்ல, பேட்டி இல்ல, குடுப்ப. இல்ல. இது மாதிரி 4 கேள்வி கேட்பாங்க. நீ ஏதோ ஒண்ணு சொல்லி விடுவ. திரும்ப எனக்கு ஒரு டென்ஷன் ஆகும், பிரஷர் அதெல்லாம் ஆகும். இல்லைங்க. மருத்துவ பாசறை சார்பா இப்ப நாங்க வந்துட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினோம். மகளிர் பாசறை, மருத்துவ பாசறை சேர்ந்து கொல்கத்தாவில் நடந்த கொலை சம்பந்தமா நாங்க வந்துட்டு ஒரு கூட்டத்தை நடத்தி அதன் மூலமா கண்டனத்தை தெரிவிச்சோம். அண்ணன் சொன்னதுதான், நீ காளியம்மாளை கூப்பிடுப்பா, ஏன் வந்துட்டு விடுறீங்க, அவங்க கூப்பிட்டு பேச விடுங்கன்னு தான் சொன்னாங்க. அக்காவை கூப்பிடும்போது அவங்க இன்னைக்கு வர ஆனா முடியல கோவம் அப்படின்னாங்க. இருக்கு அண்ணனுக்கு காளியம்மாள் மேல. காளியம்மாள் மேல என்னங்க கோவம்? அதெல்லாம் இல்லைங்க. நான் தான் போன பேட்டியிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தர் மீதும் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில ஒரு கோவம் வரும், பாசம் வரும், அன்பு வரும், எல்லாமே தான் இருக்கும். அதுதான் அண்ணன். அப்படிதான் இருப்பாரு. ஒரு முறை திட்டுவாரு, ஒரு முறை கொஞ்சுவாரு. அததான் நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கணும். நாம சரியான பாதையில நடந்து போயிட்டு இருக்கோமான்னு நம்மள நாம சுயபரிசோதனை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதான் இப்போ காளியம்மாள் எந்த மனநிலையில இருக்காங்க? இப்ப கட்சியில பயணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில அவங்க இருக்காங்களா? பயணிச்சுட்டு தாங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல ஒரு நீ ஹெசிடேஷன் அந்த அந்த மாதிரி மாதிரிலாம் எதுவும் இல்லையா? எதுவும் இல்ல, எதுவும் இல்ல. ஏன்னா இப்போ சாதாரணமா இருக்காங்க. இல்ல சாதாரணமா இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நம்ம தளபதி வந்து இப்போ தலைவரா இருக்கான முயற்சியில் ஈடுபட்டு கட்சிய கொடிய வந்து அறிவிச்சிட்டாரு. டிவிகேனுடைய பாடல் வெளியீடு வந்துருச்சு. எப்படி பாக்குறீங்க? டிவிகே வந்து கட்சி கொடி, பாடல் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது இல்ல ஏதாவது பாதிப்பு அதான் ஏற்படுத்தாதா? ஏற்கனவே சொன்னதுதான், அரசியலுக்கு வரப்போறோம்னு பல காலமா சொல்லிக் கொண்டிருந்ததுதான். அவங்க வர்றாங்கங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தாரு. 26 தேர்தல்ல வருவாரு அப்படிங்கறத சொல்லிக் கொண்டிருந்தாரு. அதன்படி வர்றாரு. வர்றதை வரவேற்கிறோம். ஒரு அரசியல் சக்தியாக, இங்க இருக்கக்கூடிய மூத்த அரசியல் சக்தியாக நிச்சயமா அவர்களுக்கு வாழ்த்து கொடுக்கிறோம். வரட்டும். வந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சு மாநாடு போட்டு தன்னுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, எதன் அடிப்படையில் நாங்க செயல்பட போறோங்கிறத அவர் சொல்லட்டும். அதற்கு பிறகு அவர் மீது விமர்சனம் வைக்கிறதா, அவரை வந்துட்டு ஆற தழுவுறதாங்கிறத நாங்க நிச்சயமா இப்போ காளியம்மாள் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு அண்மையில அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்கன்னு சொல்லி ஊடகத்துல செய்தி வருது. பட் என்னங்கிறது எக்ஸாக்ட்டா கட்சி ஆட்களுக்குள்ள பேசுறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவங்க வேற அதிருப்தி ஏற்பட்டு ஒருவேளை விஜய் கட்சியில போய் சேர்ந்துட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போறதில்ல. நீங்க ஊகத்துல என்ன வேணா கேள்வி கேட்கலாம். அதனால எல்லாம் ஒண்ணும் மாற போறதில்ல. அப்படியே சேர்ந்தா என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாளைக்கு நானோ, இல்ல காளியம்மாளோ, இல்ல அண்ணன் துரைமுருகனோ யாரோ ஒருத்தர் இப்ப இந்த கட்சியை விட்டு போயிட்டோம்னா கட்சி உடைஞ்சிட போதா? கட்சி இல்லாம போதா? அதெல்லாம் இல்ல. கட்சி பாட்டுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கும். இங்க நாம் தமிழர் கட்சி என்பது கொள்கையின் அடிப்படையில கட்டப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது. நீங்க இது வந்துட்டு ஒரு இயக்கத்தை வந்துட்டு ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம். ஆரம்பிச்சு உருட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது பாட்டுக்கும் தானாகவே உருண்டு போகும். அது போல தான் இது. ஒரு தேரை இழுக்கிறது தான் கஷ்டம். இழுத்த பிறகு தானா நகர்ந்து வரும். அது பிறகு நிறுத்துறது தான் கஷ்டம். அது போல நாம் தமிழர் கட்சி எனும் தேர் நகர ஆரம்பிச்சிருச்சு. அது மிக வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுல நீங்க யார் ஒருவர் ஒரு உதிர்றதுனாலயோ, கழறதுனாலயோ எதுவுமே நடக்க போறது. இல்ல இப்போ ஒரு பக்கம் விஜய் வந்து இந்த மாதிரி கட்சி தொடங்க போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோடனே சீமான் அவர்கள் வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்தார். இப்பயுமே கட்சி கொடி தொடர்பா வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துச்சு. அப்பயுமே ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார். ஆனா விஜய் வந்து எதுவுமே பேசாம இருக்காரு. இது ஏதாவது ஒரு சங்கடத்தை கொடுக்குதா சீமானுக்கு? இல்லைங்க. நமக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் எப்பொழுதும் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நேரடியா மீடியாவை சந்திச்சு ஒரு 100 பேருக்கு முன்னாடி அவர் கேள்வி கேட்கறத வந்துட்டு அவர் சந்திச்சு பேசுறாரா, அந்த அளவுக்கு மனநிலையில பக்குவத்துல இருக்கிறாரா, அது எல்லாம் நமக்கு தெரியல. அவர் வரட்டும், வந்து செயல்படட்டும். செயல்படுற வரைக்கும் காத்திருப்போம். அது வரைக்கும் நமக்கு அவருக்கு வந்துட்டு நம்ம தூக்கி பிடிச்சி பேசிக்கொண்டே இருக்கவும் தேவையில்லை, அதே நேரத்தில் தூக்கி போடவும் தேவையில்லை. அவர் என்னவா வர்றாருங்கிறத முதல்ல பார்ப்போங்கிறது தான் எங்களுடைய அதான் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அண்ணாமலை லண்டன் போயிட்டாரு. லண்டன் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்திய வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. 1,00,000 இளைஞர்கள வந்து நாங்க சேர்க்க போறோம். அதுவும் வந்து செப்டம்பர், அக்டோபர்ல கிராமந்தோறும் போக போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் விஜயனோட வருகை, இன்னொரு பக்கம் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள நீங்க கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னையும் சேர்த்துக்கோங்க. ஐயா உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இளைஞர்களை எல்லாம் வந்துட்டு பேச்சு போட்டி நடத்து, 5 லட்சம் ஒரு பரிசு கொடுத்து பேச்சு போட்டி நடத்தி நாங்க வந்துட்டு அதன் மூலமாக இளைஞர்களை கொண்டு வந்து அதையெல்லாம் திமுகக்குள்ள இணைப்போம்.
துரைமுருகன் போன்றவர்கள்லாம் வழி விட்டு வழி கை நடத்தி கூட்டு போகணுமே தவிர பதவியில் உட்காந்துருக்க கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதையும் பேசுங்க. இது எல்லாமே என்ன காமிக்குது அப்படின்னாக்க, இளைஞர்கள் நோக்கி இந்த கட்சி எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. காரணம் என்னன்னாக்க, இதற்கு முன்னாடி எல்லாம் இளைஞரணிங்கிறதெல்லாம் பேரளவில் இருந்தாலும் செயல்பாட்டு அளவில் வந்துட்டு மூத்தவர்கள் சீனியர் பர்சன்ஸ் தான் உட்காந்துருப்பாங்களே தவிர இளைஞர்களாக செயல்பட மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய ரத்தத்தை அரசியலுக்குள்ள பாய்ச்சிருக்கு. நீங்க பேசுறவங்க அத்தனை பேரும் இளைஞர்களா இருக்கிறாங்க. அவர்களுடைய மொத்த இதுவுமே வந்துட்டு கட்சி மொத்தமே கட்டமைப்பே இளைஞர்களா இருக்குது. 35 லட்சம் வாக்கு வாங்குதுன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இளைஞர்களாக வாக்கு செலுத்துறாங்க. அப்படிங்கும்போது அதனுடைய பாய்ச்சல் அப்படிங்கிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலோட காலி ஆயிடும், அவங்க வாக்கு தேஞ்சு போகும், இனிமே வளர முடியாதுன்னு அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த பாய்ச்சலை நோக்கி போகுதுன்னா அது இளைஞர்களுடைய பலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல அதான் இப்போ இளைஞருடைய பலத்தை புரிஞ்சுட்டு தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு பொதுவா சினிமால இருக்கிறனால அதிக இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது நாம் தமிழர் கட்சியை பாதிப்பதற்கான அதிக ஒரு சூழல் கள நிலவரத்துல தெரியுது இல்ல. ஏன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க, அதிமுகவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர் சில பேர் டிவிக்குள்ள போய் ஜாயின் பண்றாங்க. அதுவே விஜய் இன்னும் தீவிர அரசியல்ல ஈடுபட்டாருன்னா அவங்க விஜய் கட்சிக்கு போவாங்களா, சீமான் கட்சிக்கு போவாங்களா? கொள்கை ரீதியாக வர்றவங்க எப்பயும் மாற மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, தமிழ் தேசியம் என்ற கொள்கையை கொள்கை ரீதியா கட்சியில இணையறவங்க கண்டிப்பா சீமான் கட்சியை நோக்கி உறுதியா வருவாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் கொள்கை ரீதியா ஈர்க்கப்பட்டு சீமான் பக்கம் போறவங்க இப்ப விஜய் வராரு, விஜய் என்ன சொல்ல வராரு, புதுசா ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லி டிவிகே பக்கம் போயிடுவாங்கல்ல. அப்ப அந்த இடத்துல பாதிப்பு இமிடியேட்டா பாதிக்கிறது சீமான் மட்டும் தானே. நீங்க வரட்டும், விஜய் அவர்கள் சொல்லட்டும்ங்கற. நாங்கள் சொன்னதை தாண்டி நாங்க இப்ப சொல்றதே கிடையாதுங்க. 2016ல நாங்க ஒரு புத்தகம் வெளியிட்டோம், ஆட்சி வரைவுங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். அண்ணனுடைய அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் எடுத்து அவர் என்னெல்லாம் பேசியிருந்தாரு, அதனுடைய கொள்கை அடிப்படையில் எப்படி நாங்கள் வர அரசை கட்டமைப்போம், என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வருவோம்னு 2016ல் வெளியிட்ட திட்டத்தை இப்போ வரைக்கும் மற்ற அரசுகள் செயல்படுத்தி கொண்டே வருது. குறிப்பாக சொல்லணும்னாக்க இப்போ பெண் காவலர்களுக்கு கர்ப்பத்தின் போது விடுமுறை பெய்டு லீவாக வரும் அப்படிங்கிறத இப்போ அரசு அறிவிச்சிருக்கு. இதை நாங்கள் 2016ல் சொல்லணும். அதை நீங்கள் இவ்வளோ காலம் ஆயிருக்கு உங்களுக்கு அதை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு. நாங்கள் அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி போய்கொண்டே இருக்கோம். 2016ல் வெளியிட்ட நீங்கள் ஆட்சி அறிக்கையை படித்து பார்த்துட்டிங்கன்னா அதை தாண்டி வேற எந்த அரசியல் கட்சியாலும் சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு தெளிவான அவ்வளவு கருத்தாழமிக்க செயல்களை நாங்கள் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறோம். அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னதான் இவர்கள் பேசினாலும் அப்ப இது தானப்பா அவரும் ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்காரு, நீ என்ன புதுசா பேசினான்னு கேட்கிற அளவுக்கு தான் இருக்கும். இல்ல இப்போ நம்ம ஏற்கனவே ஓடின மாதிரி அந்த 80 மீட்டர் தூரத்திலே ஓட போறோமா இல்ல 100-150 ஸ்பீட் எடுக்க போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு வந்துடுச்சுல. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி தான், ஒன்று பணபலம் திமுகவுக்கு இருக்கு, ஆட்சி பலமும் இருக்கு. மத்தியில பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆளுது, அண்ணாமலை இப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் இன்னொரு பண பலத்தோட அதே மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்தோட விஜய் வராரு. அப்போ இந்த இடத்துல சிக்கலுக்கு உண்டாவது நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை தானே வருது. வாய்ப்பே இல்லைங்கிறனா. ஏன்னா இது எல்லாம் இருந்தபோது தான், இதே மத்திய ஆட்சியில் அவர்கள் உட்கார்ந்து இருந்த போது தான், இதே மாநில ஆட்சியில் திராவிட கட்சிகள் உட்கார்ந்து இருந்த போது தான் நாங்கள் இவ்வளவு வீரியமா வளர்ந்துருக்கோம். இவ்வளவு பண பலத்தையும் அவங்க செலவு பண்ணி அவ்வளவு கோடிகளை கொட்டி அவங்க வாக்குகளை வாங்கும்போது தான் நாங்கள் ஒரு பைசா செலவு பண்ணாமல் 35 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம். இது ஒரு மாற்றத்துக்கான நேரம், திருப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா அடுத்த ஓராண்டு 1.5 ஆண்டுங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பாய்ச்சல் மிகப்பெரியதாக இருக்கும். அதுக்கு உண்டான திட்டங்களை அண்ணன் வச்சிருக்கிறாரு, அதன்படி அண்ணன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு, நீங்க பாப்பீங்க. இல்ல அதான் பாய்ச்சலுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்றீங்க. இப்ப அண்ணாமலை 2 மாசம் இங்க தமிழ்நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல இருந்து கட்சியை கவனிக்க போறார், இங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள்கிட்ட பேச போறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ பாஜக அந்த கிராமந்தோறும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது திட்டத்தை நாம் தமிழர் கட்சி ரொம்ப காலமா இருக்கு. இப்ப அடுத்த 15 மாசம் 16 மாசம் முன்னாடி அண்ணன் அறிவிச்சதுங்கிறதுனா, அதாவது நெடும் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அண்ணன் கொண்டு வந்தார். நெய்தல் நெடும் பயணம்னு தனியாக ஒரு திட்டம், கடலோர கிராமங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சந்திச்சு நெய்தல் நெடும் பயணம்னு ஒரு திட்டம், அதே போல் உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் கொண்டு போகிறதுக்காக தனியாக ஒரு திட்டம். இது போல் அண்ணன் மாவட்டந்தோறும் போய் கிராமங்களில் மக்களை சந்தித்து பேசி அவர்களுக்கு உண்டான இதை கட்சியை பரப்பி கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை, கட்டமைப்புகளை சீரமைப்புக்கு எல்லா வேலைகளையும் செய்யறதுக்கு உண்டான திட்டங்களை வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னாடியே அது ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு, அது தள்ளி போயிருந்துச்சு. இப்போ தேர்தல் 24 தேர்தல் முடிஞ்சிச்சு, அடுத்த தேர்தல் வந்துச்சு, இடைத்தேர்தல் வந்துச்சு.
அப்படியே தள்ளி போயிட்டு இருந்ததுனால அது தள்ளி போகுதே தவிர கண்டிப்பாக இப்போ ஆரம்பிச்சுட்டு இந்த நெடும் பயணத்தை கொண்டு போகும் கிராமங்கள் தோறும் அண்ணன் போக தான் போறாரு. அதனுடைய திட்டங்கள் நீங்க பார்ப்பீங்க. இல்ல நம்ம வந்து அது உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக எதிர்பார்க்கலாமா, இல்ல உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பின்பாக தான் இது அது நடக்கும் உள்ளாட்சி அப்படின்னு தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய நாட்களை பொறுத்தது. கூடிய சீக்கிரம் அண்ணா அதுக்குண்டான திட்டத்தை வச்சிருக்காரு. இதை 3 கட்டமாக நாங்கள் பிரித்து தான் அதை பண்றோம். ஒரே கட்டமாக தமிழ்நாடு முழுவதுக்கும் பயணிக்கிறதா இல்லை. அப்போ முதல் கட்டம் முடிஞ்சிடும் எப்படியும். அடுத்தடுத்த கட்டங்கள் தேர்தலை நெருங்கிய அல்லது தேர்தலுக்கு பின்னாடியோ இருக்கும். ஓகே. இப்போ நான் இறுதியாக கேட்க விரும்புறது, இப்போ முதல்வர் அவர்கள் அமெரிக்கா போயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 17-18 நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய திட்டங்கள் வந்து வரப்போகுது. அதே மாதிரி பல்வேறு முதலீடுகளை ஈர்க்க போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? துபாய்க்கு போனாரு, என்ன முதலீடை ஈர்த்துட்டு வந்தாரு? இங்க களத்துல என்ன நடந்துச்சு? ஸ்பெயினுக்கு போனாரு, என்ன முதலீடை ஈர்த்துட்டு வந்தாரு சொல்லுங்க. நடப்புல என்ன நடக்குது? நாங்க ஈர்க்கிறோம், கோடி கோடியா கொண்டு வருவாங்க, லட்சம் கோடி கொண்டு வருவோம்னாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது 1,50,000 கோடின்னாங்க. முதலீட்டாளர்களுக்கு மாநாடு போட்டு செயல்படுத்தணும்னாங்க. ஐயா ஸ்டாலின் வந்த பிறகு முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்சிச்சு. இது 3வது நாடு போறாரு, முதலீடு ஈர்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நடப்புல என்ன நடக்குது? எந்த செக்டர்ல கொண்டு வர்றாங்க? எவ்வளவு பணம் வந்திருக்குது? அதன் மூலமாக இங்கே உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் என்ன? இதை நீங்க வெளிப்படையா அறிவிக்கிறதுக்கு தயாரா? இல்ல அதான் வெளிப்படையா நீங்க அறிவிக்க வேண்டியதானே, வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து கேட்குறாங்க. நேற்று அவர் ஒரு விளக்கமே கொடுத்தாரு. அந்த பிரஸ் மீட்ல வந்து என்ன சொன்னாருன்னா, வெள்ளை அறிக்கை கொடுத்தோம்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, இது மற்ற மாநிலங்கள்லயும் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, வெளிநாடுகள்ல இருந்து ஈர்ப்பதற்காக. அப்ப நம்ம வந்து அதை வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சிக்கலுக்கு உண்டாக்கும். அதனால வந்து நம்ம இதை வெளிப்படுத்த முடியாது. இல்ல அப்படி இது வந்து அந்த மாதிரி மரபுங்கிறது இல்ல. என்ன சிக்கலை நீங்க உருவாக்க போது சொல்லுங்க. இப்ப இங்க வந்துட்டு ஒரு முதலீட்டாளர் மாநாட்டை நீங்க நடத்துறீங்க. அதன் மூலமா கொண்டு வரக்கூடிய இந்த மாநிலத்துல ஒருத்தர் முதலீடு பண்றதுக்கும் இன்னொரு மாநிலத்துல ஒருத்தர் முதலீடு பண்றாருனாக்க ஏன் அவர் முதலீட்டை வந்துட்டு இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிற. நாங்க இங்க சரியான உள்கட்டமைப்பு வச்சிருக்கிறோம், நாங்க இங்க மின்சாரத்தை சரியா கொடுக்குறோம், தண்ணியை சரியா கொடுக்குறோம், வேலைக்கு உண்டான ஆட்கள் சரியாக இருக்கிறார்கள், இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாக்க முதலீட்டாளர்கள் தானா தானே வர போறாங்க. அப்ப நீங்க இதை கொண்டு வந்தாக்க மற்ற மாநிலத்துல சிக்கல் வரும்னு சொல்றீங்கன்னா எதை மறைக்கிறீங்க? அப்ப யாருக்கு எதிராக நீங்க வந்துட்டு செயல்படுறீங்கிற கேள்விதான் இருக்கு. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கோங்க, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த முதலீடுகள் ஒருபொழுதும் தமிழக நலனை நோக்கி வரலங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவன் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணாக்க எனக்கு இங்க இருந்து காசு சம்பாதிக்கணும். யார் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மியான செலவுல எனக்கு வேலை பார்த்து கொடுப்பா, எங்க வந்துட்டு எனக்கு ஓசியில கரண்ட் கிடைக்கும், இதை நோக்கி தான் வந்துட்டு ஒரு முதலாளி வருவானே தவிர இந்த வளத்தை எப்படி சுரண்டி எடுத்துட்டு போலான்னு தான் நினைப்பானே தவிர ஒருபொழுதும் இந்த தமிழ்நாடு சுபிட்சமா மாறணும், இங்க இருக்கிற மக்கள்லாம் அப்படியே முன்னேறி வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எந்த முதலாளியும் வரமாட்டான். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கொண்டு இந்த முதலீட்டாளர்களை ஈர்க்கிறதுங்கிறதையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நீங்க இங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பை உருவாக்கி இங்க இருந்து உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நகருங்கிறத நாங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அது வராத வரைக்கும் முதலீட்டாளர்களை இழுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அவன் நம்மளோட வளத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துட்டு நம்மள பணம் கொட்ட மாதிரி போட்டு போயிடுவான். நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.